பிரதமர் மோடி நாளை சென்னை வரும் நிலையில் மாநகரில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையையொட்டி சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் தலைமையில் பெருநகர கூடுதல் ஆணையர்கள், இணை ஆணையர்கள், துணை ஆணையர்கள், உதவி ஆணையர்கள் உள்ளிட்ட 22,000 காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களுடன் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் நிகழ்ச்சிகள் நடைபெறும் நேரு விளையாட்டரங்கம், சென்னை விமான நிலையம், கிண்டி ஆளுநர் மாளிகை மற்றும் அடையாறு கடற்படை தளம் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சென்னை பெருநகர எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை நகருக்குள் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் வெளியூர் பேருந்துகளை இயக்க கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் அண்மையில் திறக்கப்பட்டது. அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் அங்கிருந்து இயக்கப்படும் நிலையில் வரும் 24ஆம் தேதி முதல் ஆம்னி பேருந்துகளையும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்தே இயக்க வேண்டும் என அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் முடிச்சூர் பகுதியில் பேருந்துகளை நிறுத்தி வைப்பதற்கான வசதிகளை செய்யும் பணிகள் நிறைவடையவில்லை என கூறியுள்ள ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கிளாம்பாக்கத்திலிருந்து பேருந்துகளை இயக்க கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பதற்கு எதிராக திமுக இல்லை என கூறியுள்ள கட்சியின் இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் மசூதியை இடித்துவிட்டு கோயில் கட்டியதில்தான் உடன்பாடு இல்லை என தெரிவித்துள்ளார். சேலத்தில் வரும் 21ஆம் தேதி திமுக இளைஞரணி மாநாடு நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. மாநாட்டை முன்னிட்டு சுடர் ஓட்டத்தை சென்னை அண்ணா சாலை சிம்சன் சந்திப்பில் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி தொடங்கி வைத்தார். இந்த சுடர் அடுத்த 2 நாட்களுக்கு 310 கிலோமீட்டர் தூரம் எடுத்துச் செல்லப்படுவதாகவும் சேலத்தில் முதலமைச்சரிடம் வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் உதயநிதி மத நம்பிக்கையை தாங்கள் எதிர்க்கவில்லை என்றும் மசூதியை இடித்துவிட்டு கோயில் கட்டியதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை எனவும் தெரிவித்தார். கலைஞர் ஏற்கனவே சொன்னார், நாங்கள் எந்த மதத்திற்கும் எந்த ஒரு நம்பிக்கைக்கும் எதிரானவங்க கிடையாது. அங்கே கோயில் வர்றது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்கே கோயில் கட்டினது தான் எங்களுடைய எங்களுக்கு அந்த உடன்பாடு கிடையாது. நம்முடைய பொருளாளர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்னாக்காதீங்கன்னு சொல்றோம். அயோத்தியில் கோயிலை இடித்துவிட்டுதான் மசூதி கட்டப்பட்டதாக பாரதிய ஜனதா கட்சியின் எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமைச்சர் உதயநிதியின் கூற்றுக்கு இவ்வாறு பதிலளித்தார். மசூதி கட்டப்பட்டதே ஒரு கோயிலை இடித்துதான் என நாங்கள் சொல்லவில்லை, உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. அதனால் இடிக்கப்பட்ட இடத்தை அதை உரிமையாளர்களுக்கு ஒப்படைப்பதானே நியாயமாக இருக்கும். அவரோட ஆர்குமெண்ட் படியே பார்த்தாலும் கோயில் இருக்கின்ற இடத்தை கோயிலுக்கு கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். எப்படி நீங்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு அவர்களுடைய ஆலயத்திற்கு சென்று அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீர்களோ, இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீர்களோ, அதுபோல இந்த கோயிலுக்கும் வந்து ராம பக்தர்களுக்கு வாழ்த்து சொல்வதுதான் நீங்கள் பேசுகின்ற அனைவருக்குமான நீதிக்கான அரசியலாக இருக்க முடியும். புதுக்கோட்டையை அடுத்த வடமலாப்பூரில் ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. அங்குள்ள பிடாரியம்மன் கருப்பர் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மெய்யநாதன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இதில் 800 காளைகள் மற்றும் 250 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டி தொடங்குவதற்கு முன்பு காளைகளுக்கு உரிய மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. இதேபோல மாடுபிடி வீரர்களும் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகே ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டது. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகள் இளைஞர்கள் தீரத்துடன் அடக்கினர். போட்டியில் வீரர்கள் சுழற்சி முறையில் களமிறக்கப்பட்டனர். ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் இளைஞரின் பிடியில் சிக்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனிடையே போட்டியின் போது மாட்டின் உரிமையாளர் ஒருவர் தனது காளையை அடக்கினால் 1 லட்சம் ரூபாய் பரிசாக தருவதாக அறிவித்தார். இதையடுத்து வாடிவாசலில் இருந்து காளை அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் அன்னவாசலைச் சேர்ந்த மோகன் என்ற இளைஞர் தீரத்துடன் மோதி சீரிய காளையின் திமிலை பிடித்து அடக்கினார். மாட்டின் உரிமையாளர் கூறியது போலவே இளைஞருக்கு 1 லட்சம் ரூபாயை பரிசாக அளித்தார். டெல்லியில் கடும் பனிமூட்டத்தின் காரணமாக பல விமானங்கள் மற்றும் ரயில்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டன.
அதிகாலையில் டெல்லியில் வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸாக பதிவான நிலையில் இந்திரா காந்தி விமான நிலையத்தில் விமானங்களின் புறப்பாடு பாதிக்கப்பட்டது. சில விமானங்களின் புறப்பாடு 2 மணி நேரத்திற்கு மேல் தாமதமானது. இதேபோல் ரயில்களும் தாமதமாக இயக்கப்பட்டதால் நியூ டெல்லி ரயில் நிலையத்தில் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. ஒரு சில ரயில்களின் புறப்பாடு 5 மணி நேரத்திற்கும் மேல் தாமதமானதாக பயணிகள் தெரிவித்தனர். வட மாநிலங்களின் பல பகுதிகளில் வரும் சனிக்கிழமை வரை பனிமூட்டம் அதிகரித்தே காணப்படும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 206 அடி உயரம் கொண்ட உலகின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலை நாளை ஆந்திராவில் திறக்கப்பட உள்ளது. இந்தியாவின் அரசியல் சாசனத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கரின் சிலை ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள ஸ்வராஜ் மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்மிருதி வனம் என்று பெயரிடப்பட்டுள்ள பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சிலையை அம்மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி நாளை திறந்து வைக்க உள்ளார். சமூக நீதியின் மிகப்பெரிய சிற்பம் இந்த சிலை என்று கூறிய ஜெகன்மோகன் ரெட்டி திறப்பு விழாவில் தாமாக முன்வந்து கலந்து கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார். 125 அடி உயரம் கொண்ட அம்பேத்கர் சிலை 81 அடி உயர பீடத்தில் நிறுவப்பட்டிருப்பதால் இதன் மொத்த உயரம் 206 அடி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18.81 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான அம்பேத்கர் சிலை திட்டத்திற்கு சுமார் 404 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான கடைசி T20 போட்டியில் 2 சூப்பர் ஓவர்கள் நடத்தப்பட்டு இந்தியா த்ரில் வெற்றி பெற்றது. பெங்களூரு மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி நிர்ணயித்த 212 ரன்கள் இலக்கை நோக்கி ஆப்கானிஸ்தான் அணி களமிறங்கியது. இறுதியில் இரு அணிகளின் ஸ்கோரும் சமமானதால் வெற்றியை தீர்மானிக்க சூப்பர் ஓவர் நடத்தப்பட்டது. முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் 16 ரன்கள் எடுக்க இந்தியாவும் 16 ரன்கள் எடுத்து சூப்பர் ஓவரும் சமனானது. மீண்டும் இரண்டாவது முறையாக சூப்பர் ஓவர் நடத்தப்பட்டது. இதில் இந்தியா 11 ரன்கள் எடுக்க ஆப்கானிஸ்தான் 1 ரன் மட்டுமே எடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்து தோல்வியை தழுவியது. மூன்றாவது T20 போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலமாக இந்தியா தொடரை முழுமையாக கைப்பற்றியது. ஆட்ட நாயகனாக ரோஹித் சர்மாவும் தொடர் நாயகனாக சிவம் துபேவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்திய ஆப்கானிஸ்தான் இடையேயான மூன்றாவது 20 ஓவர் போட்டியில் பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. சர்வதேச கிரிக்கெட்டில் 2 சூப்பர் ஓவர்கள் ஒரே போட்டியில் நடத்தப்பட்ட நிகழ்வாக மாறியுள்ளது இந்திய ஆப்கானிஸ்தான் இடையிலான மூன்றாவது T20 போட்டி. இந்த போட்டியில் ரோஹித் சர்மா சதம் விளாசியதன் மூலமாக சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக T20 சதங்கள் விளாசிய வீரராக அவர் உருவெடுத்துள்ளார். அவருக்கு இது 5வது சதமாகும். அதேபோல் 20வது ஓவரில் அதிக ரன்கள் எடுத்த அணியாக இந்தியா சாதனை படைத்திருக்கிறது. 20வது ஓவரில் 36 ரன்களை ரோஹித் மற்றும் ரிங்கு சிங் சேர்ந்து விளாசினர். இத்துடன் சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக டக் அவுட் ஆன இந்திய வீரர்கள் பட்டியலில் 34 முறை டக் அவுட் ஆன சச்சினை விராட் கோலி முந்தியுள்ளார். சர்வதேச T20யில் முதல் முறையாக அவர் கோல்டன் டக் அவுட் ஆகியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது T20 போட்டி வெற்றியை தீர்மானிக்க நடைபெற்ற 2வது சூப்பர் ஓவரில் ரோஹித் சர்மா களம் இறங்கியது விவாத பொருளாக மாறியுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற போட்டி சமனில் முடிவடைந்த நிலையில் வெற்றியை தீர்மானிக்க சூப்பர் ஓவர் முறை கடைபிடிக்கப்பட்டது. சூப்பர் ஓவரும் சமனில் முடிவடைய அடுத்தும் சூப்பர் ஓவரை விளையாட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்திய அணி தலைவர் ரோஹித் சர்மா முதல் சூப்பர் ஓவரின் போது ரிட்டையர்ட் முறையில் வெளியேறியதால் அவர் மீண்டும் 2வது ஓவரில் களம் இறங்கியது பேசுபொருளானது. முதல் சூப்பர் ஓவரில் ஆட்டமிழந்த ஒருவர் 2வது சூப்பர் ஓவரில் களம் இறங்க அனுமதிக்கப்படக்கூடாது என்பது விதியாகும். 2வது சூப்பர் ஓவரில் யார் பந்து வீசலாம், 1வது சூப்பர் ஓவரில் பந்து வீசியவர் மீண்டும் வீசலாமா என்பது குறித்தும் தெளிவில்லாத நிலை காணப்பட்டது. இந்த விவகாரங்கள் குறித்து பேசியுள்ள ஆப்கானிஸ்தான் பயிற்சியாளர் ஜோனாதன் டிராட் 2வது சூப்பர் ஓவர் என்பது முதல் முறையாக நடைபெற்றதால் விதிகள் குறித்த தெளிவை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டதாகவும் வரும் காலத்தில் இத்தகைய குழப்பங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். அடிலைடில் நடைபெறும் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகளின் அறிமுக வீரர் ஷமர் ஜோசப் தான் வீசிய முதல் பந்திலேயே ஸ்டீவ் ஸ்மித் விக்கெட்டை வீழ்த்தினார். இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் பந்திலேயே விக்கெட்டை வீழ்த்திய மேற்கிந்திய தீவுகளைச் சேர்ந்த 2வது வீரர் என்ற பெருமை அவருக்கு கிட்டியது. இது மட்டுமல்லாது 11வது வீரராக களமிறங்கி அதிக ரன்களை குவித்த அறிமுக வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றார். 11வது வீரராக களம் கண்ட அவர் 41 பந்துகளில் 36 ரன்களை எடுத்தார். மேற்கிந்திய தீவுகள் அணி முதல் இன்னிங்ஸில் 188 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலிய அணி தனது முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 25 ரன்கள் எடுத்திருந்த நிலையில்
பந்து வீச வந்த ஷமர் ஜோசப் முதல் பந்திலேயே ஸ்டீவ் ஸ்மித் விக்கெட்டை வீழ்த்தினார். முதல் நாள் ஆட்டம் முடிவடைந்த பிறகு இதுகுறித்து பேசிய ஷமர் ஜோசப், ஸ்டீவ் ஸ்மித் விக்கெட்டை வீழ்த்திய தருணம் என் வாழ்நாள் முழுவதும் நினைவில் நிற்கும் என்றார். அணிக்கு உதவும் வகையில் சிறப்பாக பேட் செய்ததும் மகிழ்ச்சியை தந்ததாக கூறினார். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா மற்றும் ராமர் சிலை நிறுவுதலை முன்னிட்டு ராமர் கோவில் சிறப்பு தபால் தலைகளை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். மேலும் உலக நாடுகள் பலவும் வெளியிட்ட ராமர் அஞ்சல் தலைகள் அடங்கிய புத்தகத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். சிறப்பு தபால் தலையில் ராமர் கோவில், கோவிலில் உள்ள சிற்பங்கள், சரையு நதி உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. ராமர் கோவில், விநாயகர், ஹனுமான், ஜடாயு, கேவத்ராஜ் சபரி உள்ளிட்ட உருவங்கள் பொறித்த தபால் தலைகள் வெளியிடப்பட்டுள்ளன. நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு ஆகிய ஐம்பூதங்களை குறிக்கும் வடிவமைப்புகளும் தபால் தலை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. புத்தகத்தில் அமெரிக்கா, நியூசிலாந்து, சிங்கப்பூர், கனடா உள்ளிட்ட 20 நாடுகள் வெளியிட்ட ராமர் தபால் தலைகளும் இடம்பெறுகின்றன. வரும் 22ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்படுகிறது. நாடு முழுவதிலும் இருந்து புகழ்மிக்கவர்கள் பங்கேற்க உள்ள விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் நிறுவப்பட உள்ள சிலைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோவில் வரும் 22ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அயோத்தியில் நிறுவப்பட உள்ள கடவுள் ராமர் சிலை கோவிலை வந்தடைந்தது. பின்னர் அதே சிலை கிரெயின் மூலம் கோவில் கருவறைக்குள் கொண்டு செல்லப்பட்டது. இந்த சிலைக்கு கோவில் பூசாரிகள், மூத்த மத தலைவர்கள், ராமர் கோவில் நிர்வாகிகள் முன்னிலையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அயோத்தியில் உள்ள கோவிலுக்கு கொண்டுவரப்பட்ட 51 இன்ச் உயரம் கொண்ட வெள்ளியிலான கடவுள் ராமர் சிலையை கர்நாடகாவைச் சேர்ந்த சிற்பி அருண் யோகிராஜ் வடிவமைத்துள்ளார். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அங்கு நாள்தோறும் யாகங்கள் வளர்க்கப்பட்டு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ஒடிஷா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோயிலில் பாரம்பரிய வழித்தடம் திறக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமந்திர் பரிக்ரமா எனும் திட்டத்தின் கீழ் 800 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு நவீன வசதிகளுடன் இந்த வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது. கோயிலை பக்தர்கள் சுற்றி வருவதற்காக நடைபாதை, கழிவறை, உடை மாற்றும் அறை, தங்குமிடம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன. ஜெகநாதர் கோயிலுக்கு செல்லும் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்குவதை தவிர்ப்பதற்காக பாலமும் கட்டப்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி பக்தர்கள் நேரடியாக பன்னடுக்கு வாகன நிறுத்துமிடத்தை அடையும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த வழித்தடத்தை அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் திறந்து வைத்து அங்குள்ள வசதிகளை பார்வையிட்டார். தொடர்ந்து அடுத்த கட்டத்திற்கான வளர்ச்சி திட்டத்தில் பிரம்மாண்ட வரவேற்பு மையம் மற்றும் நூலகத்தை கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் சமஸ்கிருத பாடல் பாடுவது தொடர்பாக வடகலை, தென்கலை பிரிவினரிடையே கைகலப்பு ஏற்பட்டது. வாலாஜாபாத் அருகே உள்ள பழைய சீவரம் கிராமத்தில் நடைபெறும் பார்வேட்டை திருவிழாவுக்கு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் எழுந்தருளுவது வழக்கம். அதன்படி வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து பழைய சீவரத்திற்கு பார்வேட்டை விழாவுக்காக செல்லும் போது வடகலை, தென்கலை பிரிவினரிடையே தோஸ்திர பாடம் எனப்படும் சமஸ்கிருத பாடலை யார் முதலில் பாடுவது என்பதில் வாய் தகராறு ஏற்பட்டது. தொடர்ந்து இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்க ஆரம்பித்ததால் அந்த இடமே போர்க்களமாக மாறியது. பார்வேட்டை நிகழ்ச்சியில் இப்படி வடகலை, தென்கலை பிரிவினர் மாறி மாறி தாக்குதலில் ஈடுபட்டது பக்தர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் அடிவார பகுதியில் உள்ள கடைகளை அடைத்து வர்த்தகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பக்தர்களுக்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் நகராட்சி நிர்வாகத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அடிவார பகுதியில் உள்ள வர்த்தகர்களுக்கு இடையூறு தரும் வகையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதாக கூறி கடையடைப்பு போராட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கின்றனர்.
நகராட்சி நிர்வாகத்தின் நடவடிக்கையால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வர்த்தகர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் சானமாவு பகுதியில் 15 காட்டு யானைகள் தஞ்சமடைந்துள்ளதாக கிராம மக்களுக்கு வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியிலிருந்து 13 காட்டு யானைகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஊடைதுர்கம் வனப்பகுதிக்கு சென்று தஞ்சமடைந்து இரவு நேரங்களில் அருகே உள்ள விளைநிலங்களை சேதப்படுத்தி வந்தன. இந்நிலையில் ஊடைதுர்கம் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானைகள் அனுமந்தபுரம், சினிகிரிப்பள்ளி, பீனிகள் வழியாக ஹொசூர் சானமாவு வனப்பகுதிக்கு வந்தன. ஏற்கனவே ஹொசூர் சானமாவு வனப்பகுதியில் 2 காட்டு யானைகள் தஞ்சமடைந்து சுற்றி வரும் நிலையில் தற்போது மேலும் 13 காட்டு யானைகள் வந்துள்ளதால் மொத்தம் 15 காட்டு யானைகள் தஞ்சமடைந்துள்ளன. இந்த காட்டு யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கும் வனத்துறையினர் சானமாவு, பீர்ஜேப்பள்ளி, ஆழியாளம், போடூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க அறிவுறுத்தியுள்ளனர். நாட்டில் 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களில் 25 விழுக்காட்டினர் 2ஆம் வகுப்பு பாடத்தை சரளமாக படிக்க இயலாமல் இருப்பது ஆய்வு மூலம் தெரியவந்துள்ளது. நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர் சேர்க்கை நிலை குறித்து ஆண்டு கல்வி அறிக்கை நிலை ஆய்வு முடிவுகள் வெளியிடப்படுகின்றன. அதன்படி தற்போது நிகழ்வாண்டுக்கான ஆய்வறிக்கை மூலம் நாட்டில் 14 முதல் 18 வயது வரையிலான இளைஞர்களில் 25 விழுக்காட்டினருக்கு 2ஆம் வகுப்பு பாடங்களை அவர்களின் மாநில மொழியில் சரளமாக படிக்க இயலாமல் இருப்பது தெரியவந்துள்ளது. ஸ்டெம் எனப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் சார்ந்த படிப்புகளை பொறுத்தவரை மாணவர்களுடன் ஒப்பிடும்போது மாணவிகள் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே சேர்வதும் ஆய்வு முடிவுகளில் தெரியவந்துள்ளது. அதே சமயம் 14 முதல் 18 வயது வரையிலானவர்களில் 86.8 விழுக்காட்டினர் கல்வி நிறுவனங்களில் சேர்வதாகவும் அவர்களில் 55 விழுக்காட்டினர் மொழி, வரலாறு, கலை என மானுடவியல் படிப்புகளை தேர்வு செய்வதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்ததாக அறிவியல் மற்றும் வணிகவியல் படிப்புகளை மாணவர்கள் அதிகமாக தேர்வு செய்வதும் ஆய்வின் முடிவில் தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டில் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் 14 முதல் 18 வயது வரையிலானவர்களில் 97.2 விழுக்காட்டினர் கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்றுள்ளதாகவும் அவர்களில் 21.4 விழுக்காட்டினர் 2ஆம் வகுப்பு பாடங்களை படிக்க இயலாமல் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய புகாரின் பேரில் 24 வயது நிரம்பிய அஜித் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இவ்விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கைது செய்யப்பட்டுள்ள நபர் இதுபோன்ற குற்றச்செயலில் ஈடுபட்டு தண்டிக்கப்பட்டவர் என்று தெரிவித்த பொதுமக்கள் அவர் மீது தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். சாம்சங் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களுடன் கூடிய புதிய ஸ்மார்ட் போன் சீரிஸை அறிமுகம் செய்திருக்கிறது. அந்நிறுவனத்தின் உயர்தர செல்போனான கேலக்ஸி எஸ் சீரீஸின் புதிய 3 போன்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. கேலக்ஸி S24, கேலக்ஸி S24 பிளஸ், கேலக்ஸி S24 அல்ட்ரா ஆகிய போன்கள் வெளியாகியுள்ளன. இந்திய ரூபாய் மதிப்பில் 66,000 ரூபாய் முதல் 1,08,000 ரூபாய் வரை அமெரிக்காவில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆண்ட்ராய்டு செல்போன்களில் அதிக வசதிகள், புதிய தொழில்நுட்பங்களுடன் வெளியாகியுள்ள இந்த செல்போன்களில் உள்ளிடப்படும் தகவல்களை தேவையான மொழியில் உடனுக்குடன் மாற்றம் செய்து கொடுக்கும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து பல்வேறு வசதிகள் இந்த போன்களில் கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்த செல்போன்களை முன்பதிவு தொடங்கியிருக்கும் நிலையில் வரும் 31ஆம் தேதி முதல் பயன்பாட்டிற்கு வரும் என சாம்சங் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் கடும் பனிப்பொழிவு காரணமாக போக்குவரத்தில் கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நியூயார்க், வாஷிங்டன் டிசி உள்ளிட்ட பெருநகரங்களிலும் கடும் பனிப்பொழிவு நிகழ்கிறது.
இதனால் சாலைகள், வீடுகள் என நகர் முழுவதும் வெண்ணிற போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கிறது. சாலையில் அதிக அளவு பனி தேங்கியிருப்பதால் போக்குவரத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே சாலைகளில் படர்ந்துள்ள பனியை அகற்றும் பணியில் அதற்கான பிரத்யேக வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன. மலைபோல் குவிந்து கிடக்கும் பனியை அகற்றும் வீடியோவையும் நியூயார்க் நகர நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. பெல்ஜியம் நாட்டில் பனிப்பொழிவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகள் முழுவதும் வெண்மை நிறமாக காட்சியளிக்கின்றன. இதனை பார்ப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகின்றனர். குறிப்பாக ராயல் பார்க் பகுதியில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் பனிப்பொழிவை ரசிப்பதற்காக வந்துள்ளனர். அதே நேரத்தில் 5 சென்டிமீட்டர் அளவிற்கு பனிப்பொழிவு இருப்பதால் சாலைகளில் வாகனங்களை இயக்குவது கடினமாகியுள்ளது. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை சற்றே பாதிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர்கள் மலிவான, தரம் தாழ்ந்த அரசியல் செய்யும் அவலத்தை இந்தியா இப்போதுதான் காண்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியுள்ளார். வரும் 21ஆம் தேதி சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாடு நடைபெறுவதை முன்னிட்டு கட்சி தொண்டர்களுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு போட்டியாக நியமன பதவியில் இருக்கும் ஆளுநர்களை வைத்து அரசாங்கத்தை நடத்த நினைக்கும் எதேச்சதிகார போக்கு என்பது இந்திய அரசியல் சட்டத்திற்கே எதிரானது என குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட உயர்ந்த பொறுப்புக்கு சிறிதும் தகுதியில்லாதவர்களாக மலிவான, தரம் தாழ்ந்த அரசியல் செய்யும் அவலத்தை இந்தியா இப்போதுதான் காண்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். மத்திய ஆட்சியாளர்களே முன்னின்று செய்கின்ற மூர்க்கத்தனமான அரசியலை ஜனநாயக வழியில் முறியடிக்கும் வலிமை திமுகவிற்கு உண்டு என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் இருண்ட காலத்திலிருந்து இந்தியாவை மீட்டெடுத்து மீண்டும் ஒரு விடுதலை வெளிச்சம் நிறைந்த காலத்தினை மக்கள் காண்பதற்கு இந்தியா கூட்டணியின் முன்னெடுப்புகள் தொடங்கியிருப்பதாக கூறியிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இந்த பொருத்தமான சூழலில்தான் மாநில உரிமை மீட்பு முழக்கத்தினை மையமாக கொண்டு இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு நடைபெறுவதாக கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வர இருப்பதை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு புனித நீர் கொண்டு செல்ல ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு ஆன்மீக பயணமாக வரும் 20ஆம் தேதி ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் மோடி வருகை தருகிறார். 2 நாள் ஆன்மீகமாக பயணமாக பிரதமர் வருவதையொட்டி ராமேஸ்வரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காவலர்கள் இரவு முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் பிரதமர் தங்கும் ராமகிருஷ்ண மடத்தை சுற்றியும் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரம் முழுவதும் பாதுகாப்பு அதிகாரிகளின் வட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஊராட்சி நிர்வாகம் பாதுகாப்பு உபகரணங்களை வழங்காததால் தூய்மை பணியாளர்கள் வெறும் கைகளால் கழிவுநீர் ஓடைகளை சுத்தம் செய்கின்றனர். நாச்சியார்புரம், லட்சுமிபுரம் உள்ளிட்ட கிராம பகுதிகள் ரங்கசமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்டு உள்ளன. இந்த இடங்களில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு முகக்கவசம், கையுறைகள் உள்பட எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களையும் ஊராட்சி நிர்வாகம் கடந்த 6 மாதங்களாக வழங்கவில்லை என தெரிகிறது. இதனால் கடும் அவதிக்குள்ளாகியுள்ள தூய்மை பணியாளர்கள் வெறும் கைகளால் கழிவுநீர் ஓடைகளை சுத்தம் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் தங்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக வருந்தும் அவர்கள் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய ஆணையர் தெரிவித்துள்ளார். ஐயா, ரங்கசமுத்திர பஞ்சாயத்தில் துப்புரவு பணியாளர் வேலை செய்கிறேன் ஐயா. கை கொலுசு, கால் கொலுசு, இது கைக்கு காலுக்கு உரை கேட்டால் இந்த தரேன் அந்த 6 மாதம் சொல்லிக்கிருக்காங்க ஐயா. நாங்கள் கையில் வெறும் கையில் தான் அள்ளிக்கிருக்கோம் ஐயா.
பொங்கல் பண்டிகைக்கான விடுமுறை முடிவடைந்த பிறகும் கன்னியாகுமரியில் இன்று சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. வார விடுமுறை மற்றும் பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து வந்ததால் பலர் சுற்றுலா தலங்களுக்கு படையெடுக்க தொடங்கினர். முக்கிய சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் கடந்த 3 நாட்களாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிக அளவில் இருந்தது. இந்நிலையில் இன்றும் கன்னியாகுமரி திரிவேணி சங்கமம் பகுதியில் பலரை காண முடிந்தது. சூரிய உதயத்தை காண்பதற்காக அதிகாலையிலேயே அங்கு ஏராளமானோர் காத்திருந்தனர். ஆனால் மேகமூட்டம் காரணமாக சூரியன் உதயமாகும் காட்சியை அவர்களால் காண முடியவில்லை. இதனால் ஆவலோடு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பட்டியலின இளைஞரை காதல் திருமணம் செய்த பெண் கடத்தப்பட்டதாக எழுந்த புகாரில் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சங்கராபுரம் பகுதியைச் சேர்ந்த தியாகு என்பவரை அதே கிராமத்தில் வசிக்கும் நர்மதா என்ற பெண் பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி கடந்த மாதம் 6ஆம் தேதி காதல் திருமணம் செய்தார். தருமபுரி பகுதியில் வசித்து வந்த அவர்கள் 2 வாரங்களுக்கு முன்பு சொந்த ஊரான சங்கராபுரத்திற்கு திரும்பினர். இதை அறிந்த பெண்ணின் பெற்றோர் மற்றும் சகோதரர்கள் தியாகுவின் வீட்டிற்குள் புகுந்து தாக்கியதாகவும் நர்மதாவை கடத்திச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பெண்ணின் கணவரான தியாகு அளித்த புகாரின் பேரில் நர்மதாவின் தந்தை உள்பட 5 பேர் மீது அம்பலூர் காவலர்கள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் சங்கராபுரம் பகுதியில் காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. தேனி மாவட்டம் மஞ்சனூத்து சோதனைச் சாவடி அருகே யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் பாதுகாப்புடன் செல்லுமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கடமலைக்குண்டு வெள்ளிமலை சாலையை பயன்படுத்தி அரசரடி, பொம்புராஜபுரம், மஞ்சனூத்து, வெள்ளிமலை உள்ளிட்ட மலை கிராம பகுதிகளுக்கு மக்கள் செல்கின்றனர். இந்நிலையில் அங்குள்ள மஞ்சனூத்து வனச்சோதனை சாவடி அருகே நீரோடைகளில் குடிநீர் பருகுவதற்காக ஏராளமான யானைகள் வர ஆரம்பித்துள்ளன. மேலும் அங்கு யானைகள் நீண்ட நேரம் உலா வருகின்றன. இதன் காரணமாக கடமலைக்குண்டு வெள்ளிமலை சாலையை மாலை 6 மணிக்கு மேல் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாகன ஓட்டிகள் அங்கு எச்சரிக்கையுடன் செல்லுமாறு மேகமலை வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வாணியம்பாடி அருகே எருதுவிடும் விழாவிற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்காததால் அரசு பேருந்தை கிராம மக்கள் சிறைபிடித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வெள்ளக்குட்டை கிராமத்தில் காணும் பொங்கலுக்கு மறுநாள் எருதுவிடும் விழா நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் நடப்பாண்டில் விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வாணியம்பாடி சாலையில் அரசு பேருந்துகளை சிறைபிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5 மணி நேரம் நீடித்த போராட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்திய அவர்கள் எருதுவிடும் விழா அனுமதிக்கான இணையதளம் சரிவர இயங்காததால் விண்ணப்பம் கிடைக்கவில்லை என்றும் மற்றொரு நாள் எருதுவிடும் விழா நடத்த அனுமதி வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தனர். இதையடுத்து போராட்டத்தை கிராம மக்கள் தற்காலிகமாக கைவிட்டனர். இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையை கண்டித்து பாம்பன் விசைப்படகு மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 90க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மீனவர்களின் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் சுமார் 1000 மீனவர்களும் 2000 மீன்பிடி சார்பு தொழிலாளர்களும் வேலை இழந்துள்ளனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 18 மீனவர்களும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்திய பங்குச்சந்தைகள் 3வது நாளாக இன்றும் சரிவுடனேயே வர்த்தகமாகின்றன. பிற்பகல் 1:30 மணி வாக்கில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 396 புள்ளிகள் சரிந்து 71,104 புள்ளிகளிலும்,
தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 133 புள்ளிகள் வீழ்ச்சி கண்டு 21,438 புள்ளிகளிலும் வர்த்தகமாகின. 19 மாதங்களில் இல்லாத அளவிற்கு பங்குச்சந்தைகள் நேற்று சரிவு கண்டிருக்கும் நிலையில் இன்றும் சரிவுடனேயே வர்த்தகமாகின்றன. சர்வதேச அளவில் நிகழும் சாதகமற்ற சூழல், HDFC வங்கி, ஏசியன் பெயிண்ட்ஸ், L&T என்று முன்னணி பங்குகளின் விலைச்சரிவு போன்றவையும் பங்குச்சந்தைகள் சரிய காரணமாக கூறப்படுகிறது. பங்குச்சந்தைகளில் நேற்று அந்நிய முதலீட்டாளர்கள் 10,578 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பங்குகளை விற்றுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை கடற்பகுதிக்கு வந்த டால்பின் மீன்கள் கரையோர பகுதிகளில் துள்ளி குதித்து விளையாடின. திமிங்கலம் வகையைச் சேர்ந்த இந்த டால்பின்கள் ஆஸ்திரேலியா, அட்லாண்டிக் கடற்பகுதிகளில் வாழக்கூடியவை. டிசம்பர், ஜனவரி மாதங்களில் தமிழக கடற்பகுதிகளுக்கு வரும் இவற்றை பிடிக்க அரசு தடை விதித்துள்ளது. வனத்துறையினரால் பாதுகாக்கப்படும் டால்பின்களின் வருகையை காண கோடியக்கரை கடற்கரைக்கு ஏராளமான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் வரும் 25ஆம் தேதி முதல் தொடங்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் இணைந்து கார்னிவல் நடத்தியது. 4 நாட்கள் நடைபெற்ற விழாவின் இறுதி நாளில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் வேளாண் துறை சார்பில் அமைக்கப்பட்ட மலர் கண்காட்சியினை பார்வையிட்ட அவர் சில முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். அதன்படி 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வரும் 25ஆம் தேதி முதல் வழங்கப்படும் எனவும் காரைக்காலில் விரைவில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்றும் கூறினார். சபரிமலையில் ஐயப்பனை தூயில் எழுப்பி பள்ளி வேட்டைக்கு அழைக்கும் பாரம்பரிய நையாட்டு விழி விழா விமர்சையாக நடைபெற்றது. சபரிமலையில் ஐயப்பனுக்கு தற்போது பந்தள மகாராஜா வழங்கிய தங்க வெள்ளி ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு பந்தள ராஜகுமாரனாக காட்சியளிக்கிறார். இந்நிலையில் அரசராக வீற்றிருக்கும் ஐயப்பனை பள்ளி வேட்டைக்கு அழைக்கும் நையாட்டு விழி என்ற பாரம்பரிய சடங்கு எருமேலி புன்னம்மூட்டில் நடத்தப்பட்டது. இதற்காக மாளிகைபுரத்திலிருந்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து சபரிமலை 18ஆம் படிக்கு கீழ் கூடிய குழுவினர் ஐயப்பனை இரவில் பள்ளி வேட்டைக்கு செல்ல நாயாட்டு விழி சடங்கு மூலம் அழைத்துச் சென்றனர்.